ரூ. 20 இப்படி எண்ணெயில குளிப்பாட்டின மதுரை பன் பரோட்டாவுக்கு இந்த மாதிரி 3 வகையான சால்னாங்க. இங்க பரோட்டாவையும் தாண்டி 5, 10 பரோட்டாலாம் போட்டு இங்க கொத்து பரோட்டா போட மாட்டாங்க. சும்மா 50, 100ன்ற கணக்குல தாங்க கொத்து பரோட்டாவே போடுவாங்க. பரோட்டா சாப்பிடுறதுக்காகவே நம்ம ஈரோட்ல இருந்து மதுரைக்கு நான் ரீசன்ட் டைம்ல போயிருந்தேங்க. நான் மதுரையில ஃபேமஸ் ஆன முத்துக்குமார் பன் பரோட்டா, கோனார் மெஸ், அசோக் மட்டன் ஸ்டால் 3லயுமே ட்ரை பண்ணி பார்த்திருந்தாங்க. என்னதான் பரோட்டாவுக்கு 2 வகையான சால்னா, 3 வகையான சால்னா கொடுத்தாலுமே பரோட்டாவோட சால்னா வச்சு சாப்பிடும் போது ஆஹா ஓஹோன்லாம் கிடையாதுங்க. நல்லா இருந்துச்சு. பிளஸ் பரோட்டாவை தவிர எல்லா நான்வெஜ்ஜுமே காஸ்ட்லிங்க. இந்த கறி தோசை 250 ரூபாங்க. இந்த மட்டன்ல ஒரு 4-3 பீஸ் தான் இருந்திருக்குங்க. அதுவே கிட்டத்தட்ட 180 ரூபாய் வந்தது. என்ன கேட்டா பரோட்டா சால்னா சாப்பிடுறதுக்கு நம்ம ஈரோட்ல இருந்து மதுரை வரைக்கும் போகணுன்ற அவசியமே கிடையாதுங்க. நம்ம ஈரோட்லயே அதுக்கு ஈக்குவலா சொல்ல போனா கொஞ்சம் பெட்டராவே நல்ல பரோட்டா சால்னாலாம் கிடைக்குங்க. அந்த மாதிரி நம்ம ஈரோட்ல பரோட்டா சால்னாலாம் ஜம்முன்னு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கமெண்ட்ல வந்துட்டு பரோட்டான்னு போடுங்க. அடுத்தடுத்த வீடியோல நம்ம ஈரோட்டோட பெஸ்டான பரோட்டா சால்னா பத்தி நம்மளோட பேஜ்லயே சிறப்பான வீடியோ போடலாம்.